உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையேயான போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கியுள்ள சம்பவம் தான் உலகில் கவனம் ஈர்த்து வருகிறது. அதே சமயம் நோட்டா அமைப்பு உதவியுடன் ஆயுதங்களை தொடர்ந்து வழங்குவோம் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்பின் இந்த திடீர் மனமாற்றத்திற்கு காரணம் என்ன, விரிவாக பார்க்கலாம். நோட்டாவில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 2022ஆம் ஆண்டு ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தியது. இந்த போர் தொடங்கி 3 ஆண்டுகள் கடந்தும் தற்போது வரை நீடித்து வருகிறது. அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் பலியாகி வருகின்றனர். தற்போது வரை உக்ரைனில் சைரன் சத்தங்களும் மரண ஓலங்களும் கேட்டுக்கொண்டேதான் இருக்கின்றன. அமைதியான வாழ்க்கையை தேடி மக்கள் அலைந்து திரியும் காட்சிகள் சொல்லி மீளா துயரம்தான். இதனிடையே ரஷ்யாவை எதிர்த்து போரிடும் உக்ரைனுக்கு உதவும் வகையில் அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகள் ஆயுதங்கள் மற்றும் இராணுவ தளவாடங்களை அனுப்பி வைத்தன. உக்ரைனுக்கு ஆதரவாக அப்போதைய ஜோ பைடன் அரசு இருந்தது. ஆனால் கடந்த ஜனவரி மாதம் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யாவுக்கு ஆதரவாக பேசி வந்தார். உக்ரைனுக்கு பல வழிகளில் அழுத்தமும் கொடுத்து வந்தார். போரின் போது ரஷ்யா ஆக்கிரமித்து வைத்துள்ள பகுதிகளை மீட்காமலேயே போர் நிறுத்தம் மேற்கொள்ள வேண்டும் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு அழுத்தமும் கொடுத்தார். அது மட்டுமன்றி இராணுவ உளவு தகவல் பரிமாற்றம், இராணுவ தளவாடங்கள் அனுப்பி வைப்பது, நிறுத்தி வைப்பது உள்ளிட்ட பல வழிகளில் உக்ரைனுக்கு அழுத்தம் கொடுத்தார் அதிபர் ட்ரம்ப். அதுபோல போரின் போது இராணுவ உதவிகள் செய்ததற்கு கைமாறாக உக்ரைனில் உள்ள கனிம வளங்களை தேடி எடுக்க உரிமை கோரினார் ட்ரம்ப். இதனை அடுத்து அமெரிக்கா உக்ரைனுக்கு இடையே மோதல் போக்கு நீடித்து வந்தது. இதன் பிறகு ரஷ்யாவிடம் போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அதிபர் ட்ரம்ப். இவரது பேச்சை மதிக்காத புதின் உக்ரைன் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறார். இதனால் கடுப்பான ட்ரம்ப் அவ்வப்போது ரஷ்யாவை கடுமையாக விமர்சித்து வந்தார். இந்நிலையில் திடீரென தனது நிலைப்பாட்டில் இருந்து மாறி பேசியுள்ளார் அதிபர் ட்ரம்ப். ஐநா பொது சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட ட்ரம்ப் அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் உக்ரைன் தான் இழந்த நிலப்பகுதிகளை ஐரோப்பா மற்றும் நோட்டா இராணுவ அமைப்பு உதவியுடன் மீட்கலாம் என பேசியுள்ளார். அது மட்டுமன்றி ரஷ்யாவுடன் போராடி இழந்த பகுதிகளை மீட்கும் நிலையில்தான் உக்ரைன் உள்ளது. ஐரோப்பிய நாடுகளின் உதவியுடன் உக்ரைன் வெற்றி வாகை சூடும். நோட்டா அமைப்பு ஆதரவுடன் தங்களது எல்லைகளை மீட்க முடியும் என பேசியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், இலக்கே இல்லாமல் இந்த போரை புதின் தொடங்கியுள்ளார். ஓர் உண்மையான இராணுவ சக்தி தலையிட்டால் இந்த போர் சில வாரங்களில் முடிந்துவிடும். ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க உக்ரைனுக்கு இதுவே சரியான நேரம் என பேசியுள்ளார். இந்த போரில் அமெரிக்கா முழு ஆதரவை கொடுக்கும் என்றும் நோட்டா அமைப்பு உதவியுடன் உக்ரைனுக்கு ஆயுதங்களை தொடர்ந்து வழங்கும் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்பின் இந்த திடீர் மனமாற்றம் தான் உலக அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்து வருகிறது.